الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. وقال رسول الله صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உயர்வான ஒரு மார்க்கத்தை தந்து நம் வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆனை அருளி அதை நடைமுறைப்படுத்தி காட்டுவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தார். குர்ஆனை பற்றி அல்லாஹ் அறிமுகம் செய்யக்கூடிய நேரத்திலே இந்த குர்ஆன் ஒரு இடத்துல சொல்லும்போது ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு வழிகாட்டக்கூடியது என்பதாக சொல்கின்றான். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது ஹுதல் லின் நாஸ், அது மக்களுக்கு வழிகாட்டும் என்பதாக சொல்கின்றான். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இந்த குர்ஆன் காட்டக்கூடிய வழி அது கோணல்மானது அல்ல, மாறாக அது நேரானது, சீரானது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். குர்ஆன் எல்லா காலத்திலும், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு முன்பாக என்னென்ன மாதிரியான நடப்புகள் நடந்ததோ அதிலே சூசகமாக சில விஷயங்களை சொல்லி காட்டி, நல்லோர்களுடைய சரித்திரங்கள், தீயோர்களுடைய சரித்திரங்கள், இது போன்று நல்லோர்களுக்கு கிடைத்த பலன்கள், தீயோர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட அழிவுகள் என்பதை விலாவாரியாக சில இடங்களிலும் சுருக்கமாக சொல்லி காட்டுகின்றார். மேலும் பிந்திய காலங்களில் கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய சில விஷயங்களை அதிலே வழிகாட்டப்பட்டிருக்கின்றது. நாம் முதல் விஷயமாக நம்ப வேண்டிய விஷயம், குர்ஆனில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளதோ, நடந்தது என்பதாக சொல்லப்பட்டுள்ளதோ, சத்தியமாக அவைகள் அனைத்தும் நடந்ததுதான். அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுபோல பின்னால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றதோ, மரணத்துக்கு பின்னால், அதற்கு முன்னால் கியாமத்து வரைக்கும் என்னென்ன நடக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றதோ நிச்சயமாக நடக்கும் என்பதிலே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஈமான் பூர்ணமாகும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனிலே பல சரித்திரங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நபிமார்களுடைய சரித்திரங்களை சொல்லி காட்டுகின்றான், நல்லோர்களுடைய சரித்திரங்களை சொல்லி காட்டுகின்றான். அதன் மூலமாக என்ன நாடப்படுகின்றது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஈமானை நாம் சரியாக்கிக் கொள்ள வேண்டும். நபிமார்கள் அவர்கள் அழைப்பை யார் எடுத்து நடந்து கொண்டார்களோ, நபிமார்களுடைய உத்தரவுகளை, நபிமார்களுடைய வழிகாட்டல்களை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உலகத்திலும் சன்மானம் கொடுத்தான், நாளை மறுமையிலும் அவர்களுக்கு மிகப்பெரிய, அதாவது கணக்கில் அடங்காத அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நிஅமத்துகளை அருள்வான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய அது அவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் வாழக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவை, அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள் எப்படி சொன்னார்களோ அதன் பிரகாரம் நடந்தால் எந்த ஒரு சக்தியாலும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதை நாம் நம்ப வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, சோதனைகள் என்பது நபிமார்களுக்கு எப்படி வந்தது, அந்த சோதனைகளை நபிமார்கள் எப்படி கையாண்டார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா விலாவாரியாக பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்க கூடாது என்பதற்கான திட்டங்களும் நடக்கப்பட்டது. அந்த திட்டங்களை எல்லாம் தவிடுபடியாக்கி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பிறக்க செய்தான். அது மட்டுமல்ல, யார் அவர்கள் பிறக்க கூடாது என்பதாக கங்கணம் கட்டி முயற்சி செய்தார்களோ அப்படிப்பட்ட இடத்திலேயே அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாழ வைத்தார்.
இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், எதை அல்லாஹ் நாடுகிறானோ, எப்படி நடக்க வேண்டும் என்று நாடுகின்றானோ அதை நடத்தி காட்டுவான், அவ்வாறே நடக்கும். அதனால் நாம் எந்த வகையிலும் எந்த சோதனையிலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்த சோதனைகளை எப்படி அவர்கள் கையாண்டார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தது? அவர்கள் தாவத் கொடுத்தார்கள், அல்லாஹ் தான் ரப்பு என்பதை எடுத்து சொன்னார்கள். அவர்களை அந்த ஃபிரௌன் அழித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி மிகவும் பல விதமான முயற்சிகளை மேற்கொண்டான். எல்லா முயற்சிகளிலும் அல்லாஹ் அவர்களுக்கு தோல்வியை கொடுத்தார். என்னமிக்க அல்லாஹ்விடார்களே, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தோடு மட்டும் நின்று விடுவதில்லை. இதே போன்றுதான் ஒவ்வொரு காலத்திலும் தீனை அழிப்பதற்காக என்னென்ன முயற்சிகள் நடக்குமோ எல்லா முயற்சிகளையும் அல்லாஹ் தவிடுபடியாக்குவான். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம், அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனை தங்களுடைய வாயால் ஊதி அணைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அல்லாஹு முதிம்மு நூரிஹி, அல்லாஹ் தன்னுடைய நூரை, தன்னுடைய பிரகாசத்தை முழுமைப்படுத்துவான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே உலகத்தில் எவ்வளவு பெரிய சக்தி வந்தாலும் இந்த தீனை அழித்துவிட முடியாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து நமக்கு படித்து காட்டப்படுகிறது. இனிமேல் அல்லாஹ்விடார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த தாவத்தை எத்தி வைக்க ஆரம்பித்தார்களோ, அவர்களுக்கு மக்காவிலும் அதே போன்று மதீனாவிலும் அவர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் கொடுக்கப்பட்டது. வகை வகையான இன்னல்கள், சிரமங்கள் கொடுக்கப்பட்டது. எல்லா சிரமங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கிக் கொண்டு தீனை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தார்கள். அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார். இது கியாமத் வரைக்கும் இதேதான். எந்த விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் எந்த ஒரு நிலையிலும் ஈமானை இழந்து விடக்கூடாது. ஈமானுடன் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அது போன்று மற்றவர்களுக்கும் ஈமானை பற்றி எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு அல்லாஹ்விடார்களே, ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சோதனையை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எப்பொழுது ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள் போனார்களோ அப்பொழுது சொன்னார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற ஒரு தஸ்பீஹை செய்தார்கள். அதாவது அல்லாஹ் தஆலா தான் வணக்கத்திற்குரியவர், யா அல்லாஹ் நீதான் வணக்கத்துக்கு தகுதியானவன், உன்னை தவிர யாரும் இல்லை, சுப்ஹானக நீ பரிசுத்தமானவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நான் அநியாயம் செய்தவர்கள் இருக்கின்றேன் என்பதாக ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளாகவே 40 நாட்கள் இருக்க செய்து அதில் அவர்களை உயிருடன் இருக்க செய்தார். யோசித்து பார்க்க வேண்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலை. தண்ணீருக்குள் இருக்கிறது மீன், அந்த மீனுடைய வயிற்றுக்குள் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய அந்த நினைவிலே அவர்கள் அல்லாஹ்வை நினைத்தார்கள், தஸ்பீஹ் செய்தார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட சிக்கலான சிரமமான சூழ்நிலையிலும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அது சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், ஈமான் உள்ளவர்களை நாம் இப்படித்தான் பாதுகாப்போம் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அதனால்தான் உலமாக்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், நமக்கு சிக்கலான சிரமமான ஆபத்தான கட்டங்கள் வரும் என்று நாம் பயப்படுவோமேயானால் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களிலே இதை அதிகமாக ஓத வேண்டும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்பதை ஓதி காட்ட வேண்டும். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு யுத்த நேரம் வருகின்றது. அந்த யுத்த நேரத்திலே எதிரிகளிடமிருந்து அச்சுறுத்தல் வருகின்றது என்று சொன்னார்கள். அவர் ஏற்பாடு, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் சஹாபாக்களுடைய உள்ளத்திலே அச்சத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நபரை ஏற்பாடு செய்து அவர் சஹாபாக்களை சொன்னார். அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், அல்லதீன கால லஹுமுன் நாசு இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும் ஃபக்ஷௌஹும், நீங்கள் யுத்தத்துக்காக தயாராகின்றீர்கள், ஆனால் உங்களை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் தயாராக இருக்கின்றது, உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் என்ற பயத்தை உண்டாக்குவதற்காக சொன்ன நேரத்திலே சஹாபாக்கள் சொன்னார்கள், காலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்பர்கள் அவனே மேலான என்பதாக சொன்னார்கள். இனியமிக்கிறார்களே, உலமாக்கள் இதையும் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதிகமாக இதை ஓதிக்கொண்டிருப்பார்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலே போடப்பட்ட நேரத்திலே அவர்கள் சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்பதாக. எனவே உலமாக்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயம், எந்த ஒரு சூழ்நிலை அச்சம் தரக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் இது போன்ற வார்த்தைகளை நாம் தொடர்ந்து ஓதுவருமையானால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு எந்த விதமான ஆபத்துகளும் வராது. ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வகீல். அது போன்ற இன்னொரு வார்த்தை இருக்கின்றது, லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதாக.
இது அர்ஷுடைய பொக்கிஷம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இது போன்ற தஸ்பீகளையும் திக்ருகளையும் நாம் தொடர்ந்து செய்து ஒருமையானால் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான ஆபத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு வழங்குவான். எனவே நாம் தொடர்ச்சியாக குறைந்தபட்சம் 2 மாதங்களாவது இந்த விஷயங்களை நாம் ஒரு பொறுப்புடன் கவனத்துடன் ஓதி ஒருமையானால் அல்லாஹ் தஆலா நல்ல ஒரு விஷயங்களை நமக்கு உண்டாக்கி தருவான். எனவே நாம் நம்முடைய துஆக்களை நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். எண்ணியமிக்க அல்லாஹ்வினர்களே, இது போன்ற யகீன்கள் உருவாகுவதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்ல வேண்டும். அதுபோன்று மதரசாக்களிலே நம்முடைய பிள்ளைகளை ஓத வைக்க வேண்டும். குர்ஆனுடைய மதரசாக்கள் மக்தபுகள் ஆரம்பிக்கப்படுகின்றது. அதுபோன்ற மக்தபுகளில் நம்முடைய சிறு பிள்ளைகளை நாம் மக்தபிலே சேர்த்து அவர்கள் தீனுடைய கல்வியை முழுமையாக கற்று நல்ல முறையில் யகீன் உள்ளவர்களாக, அதுபோன்று தீனை முழுமையாக விளங்கக்கூடியவர்களாக நாம் அவர்களை ஆக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. எல்லா விதமான ஆபத்திலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் தஆலா எப்படி விரும்புகிறானோ அது போன்று நாம் நடந்து நல்ல வாழ்க்கையை இந்த உலகத்திலும் மறுமையிலும் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.